ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பே சிவம் என்று எம் சிவனை அகக்கண்ணால் நினைத்து இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் அன்பால் பாசத்தால் இறை மீது கொண்ட காதலால் வரவேற்று இந்த அழகான அற்புதமான தருணத்தில் உங்களை பார்ப்பதில் இந்த நிகழ்ச்சியை சேர்ந்து இன்பத்தில் ஆழ்வதில் சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக முதலாவது கட்டமாக இந்த நிகழ்ச்சியின் மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். மங்கள விளக்கேற்றலை அந்த அழகான தீபத்தை ஒளியூட்டி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம் திருமதி மதிவாணி அம்மா பாஸ்கர குருக்கள் அவர்களுடைய மனைவியார் அவர்களை, திருமதி அன்னக்கிளி சுப்பிரமணியம் அவர்களையும், திருமதி கௌரி நடனபாதம் அவர்களையும், திருமதி பத்மசோதி அவர்களையும், திருமதி சுபோ அவர்களையும், திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களையும், திருமதி கருணாபதி அவர்களையும், திருமதி சிவானந்தன் அவர்களையும், திருமதி அருளினி அவர்களையும், திருமதி கம்சா அவர்களையும் அன்போடு அழைத்து இந்த மேடையில் அவர்கள் கையிலிருந்து அந்த ஒளி இந்த மேடை முழுவதும் பரவ இந்த நிகழ்வு மிக இறை அருளோடு ஆரம்பிக்க இருக்கின்றது. அடுத்தபடியாக பஞ்சபுராணம் ஓதுவதற்காக திரு கிருபா பரணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வளவர் பாவை மங்கரசி வளவர் பாவை வரிவளை கை மங்கையர் கரசி வளவர் பாவை வரிவளை கை பங்கைய செல்வி செல்வி பாண்டி மாதவி பங்கையர் செல்வி பாண்டி மாதவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவன் உருவன் பூதநாயகனார் வேதம் போ
பொருள்களும் அருளி பொங்கல் உருவன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னுடு அமர்ந்த அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே நம சிவாய வாழ்க நாகந்தான் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமும் கண்ணிப்பான் தான் வாழ்க கண்ணனே குறைபடி வளர்குலத்தில் குலப்பிலா ஒன்றே உனக்கு சூழ் கடந்ததோ வளர்ப்பழிந்தின் திரள்மணி குன்று உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வு செடி வளர் பழிந்தும் திரள்மணி சித்தத்துள் தித்திக்கூத்தேனே அழி வளருள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் ஆடரங்க அம்பலம் ஆடரங்க வழி வளரும் செல்வ மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன அன்ன நடை மடவாளுமைக்கோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதும் உலகெல்லாம் நந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிமலிவேணியன் உலகெல்லாம்
மலசிலம்படி வாழ்த்தி மிக அழகாக இறைமையை கொண்டு அந்த இறைமை மூலமாக தமிழையும் சிறப்பித்து பஞ்சபுராணத்தை இந்த மேடையில் வழங்கிய திரு கிருபாபரணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஹம் என்றாலே ஐரோப்பா முழுவதும் அருள் வழங்கும் ஒரு தலை சிறந்த இடமாக இருக்கின்றது. அந்த தலை சிறந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை காமாட்சி அம்பாள் ஆலய ஆதீனகர்த்தா ரேவண சித்த சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் ஐயா அவர்களை இந்த மேடையில் அன்போடு அழைக்கின்றோம். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சதத்புத்திர பராசரம் சவ்யாசம் சுகம் கௌடவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் மதாஸ்ய சிஷ்யாம் ஸ்ரீ சங்கராச்சார்யாம் பத்மபாதம் சகஸ்தாமலகம் சசிஷ்யாம் தம் திரோடகம் வார்த்திகாரம் மன்யான் அஸ்மத்குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை பரம் எனக்கென்றுள்ளதெல்லாம் அன்றே உனதென்றளித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. எல்லாம் வல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத சுவாமிகளுடைய திருப்பாதார வேதங்களை அடியேன் சிறமேல் தாங்கிக் கொண்டு அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பிகையுடைய திருப்பாதார விந்தங்களையும் சிறமேல் தாங்கிக் கொண்டு இன்று இந்த நன்னாளிலே மாணிக்கவாசக சுவாமிகளுடைய பெருவிழா, அவர் அருளிய திருவாசகத்தை இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழியிலே மொழிபெயர்த்ததாக, இந்த நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்ததாக நான் அறிகின்றேன். இது மீண்டும் ஒரு பதிப்பாக வருவதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைவதோடு இந்த விழாவை பல சிரமத்தின் மத்தியிலே விழா குழுவினர்கள் நம்மோடு சேர்ந்து இந்த விழாவை எப்படியாவது மாணிக்கவாசருடைய விழாவை செய்ய வேண்டும் என்று அடியேனிடம் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாராளமாக செய்யலாம், என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு ஒத்தாசை தருகின்றேன் என்று சொல்லி அந்த ஒத்தாசையை வழங்கி இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் மேடைக்கு வந்து நடனம் போன்ற நிகழ்ச்சிகளையும் சொற்பொழிவுகள் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடாத்த இருக்கின்ற அனைவருக்கும், மேலும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற உருத்திர புரீஸ்வரர் சிவஸ்ரீ வசவேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களையும், அடுத்து சுப்பிரமணியம், அடுத்து மாவை சேனாதிராஜா அவருடைய தம்பியார், அவருடைய பேர் எனக்கு சரியாக இன்னும் வாயில வரையில, தங்கராஜா அவர்களையும், அடுத்து சுப்பிரமணியம் அவரோடு சேர்ந்து இந்த நூலை அழகாக பதிப்பித்து இந்த நாட்டு மொழியிலே கொண்டு வந்த நம் குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும். தனிகா பெயரை கேட்டாலே எல்லாம் தணிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தனிகா என்கின்ற சிறந்த பெயரை கொண்ட அவர்கள் இந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார் என்றால் நாங்கள் அவருக்கு ஒரு முறை கரகோஷம் தனியாக தர வேண்டும். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 101 பேர், உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் 5 பேர் தான் இருப்பார்கள். கூடாதவர்களோடு கூட அதிகமாக இருப்பார். ஆக இது ஒரு நல்ல காரியம், சிறப்பான ஒரு காரியம். அதுக்கு எத்தனை பேர் இருக்கின்றோம்னு பாருங்கள். இதுதான் இந்த காலத்தின் கேடுன்னு சொல்லலாம். யுக தர்மம், கலியுகத்தினுடைய தர்மம். நல்ல விஷயங்களுக்கும் நல்ல சொற்களுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். எங்கே கூடாது, எங்கே எது நாட்டுக்கு உதவாது, வீட்டுக்கு உதவாது, உள்ளத்துக்கும் உதவாது, அமைதியையும் கெடுக்குமோ அதிலே அதிகமாக நாட்டம் கொள்வார்களாம் மக்கள்.
என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் சொல்லல, வியாசர் எழுதியிருக்கின்றார் ஸ்ரீமத் பாகவத்தில். ஆனாலும் இருக்கின்ற நாங்கள் யாரை போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால், பெருமான் மாணிக்கவாசக சுவாமிகள் நமச்சிவாயத்தை போற்றினார். நமச்சிவாய வாழ்க. 63 நாயன்மார்களையும் முதன்மையாக சிவபெருமான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியவர் அவர்தான். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க அப்படின்னு பாடினார். ஆக அப்பேற்பட்ட அந்த மகானுடைய இந்த விழா இன்னும் பல இடங்களிலே சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எனது ஆசை. அவருடைய திருவாசகத்தை நாம் 658 பாடலையும் பாடி அதற்கு மொழிபெயர்த்து விளக்கமும் கூற வேண்டுமேயானால் ரொம்ப அதிக நேரம், அதெல்லாம் நாட்கணக்கிலே பார்க்க வேண்டிய விஷயம். இருந்தும் ஆலயத்திலே ஒரு வாட்டி நாங்கள் இந்த முற்றோதல், திருவாசகம் முற்றோதல் என்று சொல்லி வைத்திருந்தோம். அதுக்கு பிறகு வரல யாரும் என்று அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அங்கே போனால் எப்படியும் 6 மணித்தியாலும் செல்லும் திருவாசகம் பாட. ஐயா வேறு மெக்க பிடிச்சாருண்டா ஒரு திருவாசகத்துக்கு விளக்கம் கொடுப்பார். 6 மணி நேரம் ஒவ்வொரு திருவாசகத்துக்கு போகும். அதை காட்டிலும் வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, போகலாம் என்று அது அப்படியே நிற்குது. ஆக ஒரு விட்டு ஓடுறபடி இருக்கின்றது. இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஓதினா கூட தவறில்லை. அப்பேற்பட்ட சிறந்தது தான் திருவாசகம். இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் இந்த திருவாசகம் தெரியாமல் வந்திருக்கின்றீர்கள் என்று நான் இங்கே பேசவில்லை. எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். என்ன திருவாசகம் தெரியும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகமான திருவாசகம் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பழம்பினைகள் பாரம்பட. இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் 9 வயசுலேருந்து கோவில் பூஜை செய்து வருகின்றேன். ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி குருக்களாகவும் போயிருக்கின்றேன். தேவாரம் பாடு திருவாசகம் பாடுண்டா எடுத்தடுப்பில் தேவாரம் என்ன பாடுவார்கண்டா சொற்றின வேதியன் அல்லது புடியதன் உருகுவன். ஒரு ஆழ்ந்த தேவாரமோ அல்ல ஆழ்ந்த கருத்துள்ள தேவாரத்தையோ பாடுவார்கண்டா கொஞ்சம் பெரியவர்கள் இருக்கின்றவங்களை போல யாராவது கொஞ்சம் பெரியவர்கள் யாராவது பாடுவார்கள். மற்றவர்கள் இன்றைக்கும் அதுதான் பாடுகின்றார்கள். அதே மாதிரி திருவாசகம் பாடுகின்றாலும் இந்த முக்தி நெறி தான், வேறு எதை பற்றி. சரி, முக்தி நெறி பாடுகின்றார்கள், அவர்களுக்கு முக்தி கிடைச்சிருக்கான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். என்ன கேட்டால் அதை ஆழ்ந்து படிக்கணுமே, அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணத்திலே 8ஆம் திருமுறையிலே கடைசியிலே சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று சொன்னார். சொல்லிய பாட்டை பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும், அதான் நல்லது. அப்போ இந்த முக்தினரை அறியாத மூர்க்கரோட முயல்வேனே அச்சோப்பதியம் நமக்கெல்லாம் பெரிய தடையாக நிற்கின்றவர்கள் 3 பேர் மூக்கர்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கர்கள், காமம் குரோதம் லோபம். இந்த 3ஐயும் நாங்கள் அடக்கி ஆள வேண்டும். இதை இங்கே மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் என்ன சொல்ற, கள்ள புலன் 5 வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தான் விமலா உனக்கு என்கின்றார்கள். கள்ளப்புலன்கள் நாங்கள்லாம் என்ன நினைக்கின்றோம், எங்களுக்கு வெளியிலே அக்கா எதிரி, அண்ணன் எதிரி, தம்பி எதிரி, நண்பன் எதிரி இப்படின்னு நினச்சிக்கணும். பக்கத்து நாட்டு எதிரி, பக்கத்து வீட்டு எதிரி அப்படின்னு இல்லை. அவர்கள் எல்லாம் நண்பர்கள், நல்ல நண்பர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்னு சொன்னால், எங்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப நமக்கு பக்கத்திலே உட்காருவார்கள். எங்களுடைய கர்மவினை எப்படி இருக்கின்றதோ பூர்வீக வினை, அதுக்கேற்பதான் ஒரு பக்கத்தில் வீட்டுக்காரன் வருவான். நம்ம உதைக்கிறதுக்கு அல்ல பேசுறதுக்கு அல்ல காணியை தடியை வெட்டுறதுக்கு அல்லது வேலியை பிக்கிறதுக்கு அல்லது கூக்காட்டுறதுக்கு விஷயம் அடிக்கிறதுக்கு பக்கத்தில் வருவான். அவன் நாங்கள் நிந்திக்கக்கூடாது. என்னட்டா அது கடவுளால் எங்களுக்கு அனுப்பப்பட்டவர். இப்போ நேற்றைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், நமக்குன்ற ஒரு 10 பேரை அனுப்பியிருக்கிறார் கடவுள், வச்சு மேயடாப்பா அப்படின்னு சொல்லி. அது சிலதை என்ன மேய்க்குதுகள், நான் சிலதை மேய்க்கிறேன், அவ்வளவுதான். அப்போ அப்படி கடவுள் அனுப்பி விடுறார் நமக்கு பின்னால் ஒரு கொஞ்சம் பேர். நீ போ இவன் கூட இந்த கர்மவினை. இதை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நாமளே ஒரு தப்பு பண்ணுகின்றோம். அந்த தப்புக்கு தண்டனை இன்னது செய்தால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நாம் செய்வோமா அப்படின்னு கேட்டால் செய்வோமா? நமக்கே நாம் ஒரு 10 சவுக்கடி போட்டால் நம்மளுடைய பூர்வவினை முடியும் என்று சொல்லப்படுகின்றது. 10 சவுக்கடி நாம் போடுவோமா? இல்லை. அதுக்கு தான் பகவான் என்ன செய்யறா, பக்கத்து வீட்டில் 2 பேரை தள்ளி அனுப்புகிறான், இவருக்கு போய் 10 சவுக்கடி போடப்பா அப்படின்னு சொல்லி தண்டனையை குறைக்கிறது. திருப்பி நாம் அந்த தண்டனையை ஏற்காமல் நீடிச்சோம்னு சொன்னால் திருப்பி புனரபிமரணம் புனரபிஜனனம் புனரபிஜனனி ஜடரே சயனம், பிறந்து பிறந்து இறந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதா.
அதனால்தான் முக்தி நெறி அறியாத மூர்க்கர்கள் 3 பேர்: காமம், குரோதம், லோபம். இந்த காமம் என்று சொல்லுகின்ற பொழுது அதையும் சில பேர் தப்பாக நினைக்கின்றார்கள். ஆக பெண் இன்பம் அப்படின்னு சொல்லி இல்லை. காமம் என்றது ஒரு பொது ஆசை என்று சொல்லப்படும். ஆசை எதிலையும் ஆசை வைக்காதே. ஆசை வைப்பது ஆசை அருமின் அருமின் ஈசனோடு சேரும் ஆசை அருமின் என்று சொன்னார்கள். அப்போ அந்த ஆசையை அறுக்க வேண்டும். அப்போ பூரா நாங்கள் எதுலையுமே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டால், தர்மம் தப்பாத ஆசையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பகவானும் துணை நிற்பேன் என்று சொல்லி கீதையிலே 3வது அத்தியாயத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார். தர்மா விருத்தோ காமேசு பூர்வசு. அதாவது தர்மம் தப்பாத ஆசைகளை நானே நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்கின்றார்கள். ஆக முக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாம் விபூதியை நெத்தியிலே அணிவதனாலேயோ, வஸ்திரத்தை அலங்காரமாக அணிவதனாலேயோ, கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பூஜைகளை செய்வதனாலேயோ முக்தி கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு பக்க துணை தான். நிச்சயமாக அது எங்களை முக்திக்கு கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் என்ன வேணும்? ஆத்மாவை வஞ்சிக்காமல் சகல ஆத்மாவையும், அதாவது எல்லோரையும் நம்முடைய சொரூபமாக நினைச்சு, இறை சொரூபமாக நினைச்சு, இறைவனால் நமக்கு கிடைக்கப்படுகின்றது என்று சொல்லி எல்லாவற்றையும் இறை சொரூபமாக பரபிரம்மமாக ஆர் பார்க்க துவங்குகின்றார்களோ, இதுவும் கீதையிலே விபூதி யோகத்திலே சொல்லப்படுகின்றது. அனைத்தையும் பிரம்மஸ்வரூபமாக யார் பாவிக்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வினை குறைகின்றது, ஜென்ம சாபல்யம் நீங்குகின்றது. இங்கே நம்ம மணிவாசகருடைய திருவாசகத்தை படித்தால் உடனே ஜென்ம சாபல்யம் கிடைக்கும். அது எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, கருத்துப்பாடும் இல்லை. அப்பேற்பட்டதுதான் சிவபுராணம். இந்த ஒன்றே ஒன்று தான் 658 பாடலே நாங்கள் பாட வேண்டாம். 8ஆம் திருமுறை சிவபுராணம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதபூரன்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க. இது நமக்கண்டே ஒரு டியூன் வச்சிருக்கின்றோம். நம்ம ஊரில் எல்லாம் எப்படின்னு சொல்லி சொன்னால், சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் சூலம் இருக்கும், அல்ல வேல் இருக்கும், அல்லது ஏதோ ஒன்று இருக்கும், கல் கூட இருக்கும். அதில் கொஞ்சம் வயது போன ஆட்கள் ஒரு வெள்ளை வெட்டி இப்படி தான் கட்டி கொண்டு வருவார். அது வெட்டியும் முழங்கால கிட்ட நிற்கும். அவர் சுண்டலை வச்சு வைப்பார். நாங்களாம் சின்ன வயசில் போனால் அதில் சுண்டலை வச்சுருப்பார். எங்களுக்கு அந்த சுண்டலை எப்போடா எடுப்போம் அப்படின்ற ஆவல் சின்ன வயசில். எப்போ கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதாவது எப்படின்னா, சிவபுராணம் படித்து தான் கொடுப்பாங்க. அப்போவே எங்களுக்கு சிவபுராணம் எப்போ படிக்க வருவார் அந்த தாத்தா, எப்போ படித்து முடிவார், எப்போ கொடுப்பார் அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ வந்தோடனே அவர் அதுக்கு ஒரு டியூனே வச்சுருக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பக்கத்தில் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நமக்கு தனியாக ஒரு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சிலது இன்னும் பிளத்து கத்தம். அவர் பேசுவார், டை அமைதியாக பாடுறா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில். நீங்களும் தான் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கூடுதலானவர்களுக்கு. பிறகு முடிவிலே அந்த சுண்டலை கொடுக்குற பொழுது அதுக்கு ஒரு அடிபாடு. ஆக அந்த சிவபுராணம் படிக்கின்ற பொழுது இந்த பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று சொல்லுகின்ற வசனம் இருக்குல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லையில்லா சந்தோஷம். ஆஹா, இது சுண்டல் கிடைக்க போகுது, அதை மட்டும் ரொம்ப பிளந்து சொல்லுவோம். என்ன பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு சத்தம். அப்படியெல்லாம் ஒரு சிறப்பான அந்த இது. அதாவது நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில். இங்கே நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன், யார் ஒருவர் பெற்றோர்களை பிள்ளைகள் மதித்து பிள்ளைகள் வாழ, அதாவது தாஜந்தியர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு செழித்து